இருக்கின்றார்கள். இந்த நாளுக்குரிய பொருத்தமான ஒரு நபராக அதை நாம் அழைத்திருக்கிறோம். இந்த உயிர் பெருவிழாவுடைய ஒவ்வொரு நிகழ்வும் அதனுடைய பின்னணி வரலாறு அதனுடைய விசுவாசம் பாரம்பரியம் அனைத்தையும் மையப்படுத்தி நம்முடைய பேரவர்கள் அவர்கள் நமக்கு இந்த நாளிலே திருப்பணி நிறைவேற்றிருக்கின்றார்கள். அவருடைய இறை சிந்தனை இந்த உயிர் திருவிழாவுடைய உன்னதமான செய்திகளை நமக்கு தாராளமாக வழங்க இருக்கின்றார்கள். அது அனைவரும் தயார் நிலையில் இருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர் திருவிழாவிலே நீங்கள் குடும்ப கருத்துக்களுக்காக திருப்பணி கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நன்றிரவு திருப்பணி ஆசீர்வாதமான உயிர் பெருவிழாவுடைய திருப்பணியை நமக்கு ஆசீர்வாதம் அமைய போகின்றது. ஆகவே நீங்கள் உடனடியாக நம்முடைய அலுவலகத்தை சென்று உங்களுடைய குடும்ப கருத்துக்கள் தனிப்பட்ட வேண்டியது எதுவாகிலும் உடனடியாக கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தது ஒன்று, அனைவருடைய கரங்களிலும் எழுதி செய்ய உன்னதமான சிந்தனையை நம்ம எல்லோரும் கரங்களில் எழுதி செய்திருக்கிறோம். இந்த பாஸ்தா புகழை பார்க்கின்ற வரைக்கும் நாங்கள் வெளிப்படையோடு அன்போடு சொல்லிக் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த இரவு நேரத்தில் மின்விளக்கு இல்லாத நேரத்தில் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை முன்கூட்டி அறிவிக்கின்றேன். ஆகவே இரவு நேரத்தில் மின்விளக்குகள் அணைக்கப்படும் நேரத்தில் உங்கள் பொருட்களை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அதைவிட சிறப்பாக இந்த இரவு வழிபாடு அனைத்திலும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். உறங்கிக் கொண்டிருப்பது, பேசிக் கொண்டிருப்பது, அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அல்லது வெளியிலே உலாய்த்துக் கொண்டிருப்பது, இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இந்த நாள், இந்த இரவு பொழுது என்பது முழுக்க உயிர்த்த ஆண்டவர் இயேசுவோடு நாம் பயணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான இரவு பொழுதாக இருக்கப் போகிறது. ஆகவே எல்லாரும் விழித்திருந்து உயிர்த்து பெருவிழாவை நாம் காணுவோம். இந்த கூடாரத்தில் படுத்துக் கொண்டிருப்பது அல்லது உட்கார்ந்து அணைக்கப்பட வேண்டும். அனைவரும் முன்னோரைக்கு செவிமடுப்போம். Press and hold both volume keys for 3 seconds Hello? to use TalkBack. Hello? Hello? Hello?
அதுதான் இந்த ஒளி வழிபாடு. இப்பொழுது நாம் வழிபாட்டிற்கு கடந்து செல்வோம். பேரருள் தந்தை ஜெபம் செய்கிறார். இப்பொழுது ஒளி வழிபாட்டிற்கான முன்னரே வாசிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வு கடந்து சென்ற மிக புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகள் திருப்பலியில் பங்கேற்போம். ஒளி வழிபாடு முன்னுரை. இருளை அழிக்கக்கூடிய சக்தி ஒளிக்கு மட்டுமே உண்டு. நம் இதயங்களில் ஆட்சி செய்த தீமை என்னும் இருளை அகற்றிடும் ஒளியாக இறைமகன் இயேசு இவ்வுலகில் உதித்தார். நாம் ஏற்றவிருக்கும் இப்பாஸ்கா ஒளியானது நம் உள்ளங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற போட்டி, பொறாமை, அகந்தை, சுயநலம், தற்பெருமை, வறியவரை ஒடுக்குதல் போன்ற தீய ஆவிக்குரிய இயல்புகளை அணிந்து கொள்வோம். இப்போது புதிதாக உண்டாக்கப்பட்டுள்ள நெருப்பை குரு மந்திரித்து ஜெபிக்கிறார். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உணர்வோடு முடிவில்லா மாற்றி விழாவுக்கு வந்து சேரும் மதிப்பை பெறுவோமாக. எங்கள் ஆண்டுகளாகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா திரை உயிர்த்த இயேசுவை குறித்து காட்டுகிறது. அதன் மீது எழுத்தாணியில் ஒரு இருளை அடையாளம் வரைந்து இதன் மூலம் இயேசுவின் சிலுவைக்கும் உயிர்ப்புக்கும் உள்ள உறவை உணர்த்துகிறார். அதன் பின் அகரம் இந்த முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் எழுதி கிறிஸ்துவை அனைத்திற்கும் தொடக்கமும் முடிவுமாக இருப்பவர் என்பதையும் நாம் தோன்றியிருக்கும் அவரை நிறைவு கொடுக்கக்கூடியவர் என்பதையும் அறிவிக்கின்றார். உயிர்த்த ஆண்டவரின் வெளிச்சத்தில் நாம் வளமாக வழிநடத்தப்படுவோம் என்பதை இது நாம் உணரச் செய்கின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்துவுக்கு இவ்வாண்டை இவ்வாறு அர்ப்பணம் செய்து மகிழ்கிறோம். பாஸ்கா திரியில் வரையப்பட்டுள்ள சிலுவையில் 5 மணிகளை பதிப்பதன் மூலம் இயேசுவின் 5 கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து விடுதலை பெற வேண்டிய நிலையில் சக்திகளை அவர் மேற்கொள்வதை நாம் உணர முடிகிறது. அங்கு மேகத்தின் மூலம் நெருப்பத்தின் மூலம் இஸ்ராயேல் மக்களுக்கு முன்னும் பின்னும் நடந்த விடுதலையின் கடவுள் இன்றும் நமது மக்களுக்கு உயிர்த்தை செயல்படுவதை உணர அழைக்கப்படுகிறோம்.
முழு எளிய பாட்டாசியுடன் சென்று பணியாளர்கள் உதவியுடன் நமது மெழுகு திரிகளை ஏற்றிக்கொள்வோம். மூன்றாம் முறை அன்புக்குரியவர்களே, கரங்களில் மெழுகுதிரி ஏந்தியவர்களாக இப்பொழுது பாஸ்கா புகழுரை நீண்ட பாஸ்கா புகழுரைக்கு நாம் அமைதி காத்து மக்களும் மோசையும் கடந்து மனிதரை சேர்ந்தபோது கொடுத்தாமா டபுள் சார்ஜ் 69 அண்ணா அண்ணையா அப்புறம் தகுந்தபடி வந்தோம் கொஞ்சம் கிட்ட தான் வந்தோம். அந்த கடவுளை பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ஆடுதாக்க போகலாம். ஐயா நானே உங்களை பார்க்க செய்தது இந்த இரவிலேதான் நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராகியதும் இந்த இரவேதான். சாவின் தலைகளை நீ
என்று அருளோடு பார்த்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விலக்குகின்றது. அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி செலுத்தி அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. மாட்சிக்காக செந்தழலாய் சுடர்விடுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது செய்யாகவே. நிரந்தரமான இந்த படைப்புகள் நிலைக்குழிந்து போகின்றன. நாம் அனைவரும் கடவுளின் கைவண்ணத்தில் இணைந்த இந்த இயற்கை ஓவியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றோம். விஷயத்திற்குள் நிரந்தரமானவரை பற்றிக் கொள்வதற்கு இந்த படைப்புகள் நமக்கு துணை செய்கின்றன என்பதை அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்கத்தில் வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்புலக முழுவதையும் நிலத்தில் ஊர்வல யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை வானத்து பறவைகள் நிலத்தை ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மக்களெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து அசைந்தாய் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள்
என்றார். கடவுள் நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்று ஒன்று திரண்ட ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்வெளியில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். கடலை ஆள்வதற்கு கடவுள் மக்களுக்கு ஒளிபெற விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். கடலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் 4ஆம் நாள் முடிந்தது. சிறந்ததான நீரில் வாழும் உயிரினங்களையும் உயிரிலுள்ள இணைந்த பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் ஒரு நல்ல கண்டார். கடவுள் அதற்கு ஆட்சி வழங்கி பழுதுபெயரி கடலில் 5 நாள் இருந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன கால் விலங்குகள் அவருக்கு நிலத்தின்படி நிலம் தோன்றிருப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் அவற்றின் இடத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவில் நம் சாயலில் உருவாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மனிதர்கள் முழுவதையும் இடத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆதரித்து என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் உண்மையிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். Thank you.